சார் நான் பெரிய பெரிய குருமார்கள்லாம் ஜாதகம் கற்றுக்கிட்டேன் சார். எனக்கு தெரியாத குருமார்களே கிடையாது. டாப் மோஸ்ட் குருமார்கள்லாம் கூட ஜாதகம் கற்றுட்டேன். ஆனால் அந்த வாக்கு பலிதங்கிறது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கான காரணத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. வாக்குஸ்தானம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் நடக்காததில்ல. எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதுலேருந்து ஏதாவது நான் மீண்டு வர முடியுமா? தாராளமாக மீண்டு வரலாம். ஒன்றுமே இல்லை. ரொம்ப பழமையான ஆலயங்களில் வேப்ப மரங்கள் இருக்கும் தெரியுமா? ரொம்ப பழமையான ஆலயங்கள் இருக்கக்கூடிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தினுடைய பட்டைகள் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுவும். அந்த பட்டைகளை எடுத்து வந்து ரொம்ப பழமையான மரமாக இருக்கணும். 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வேப்ப மரமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் போய் அந்த பட்டையை வெட்டிலாம் எடுக்க வேணாம். ஸ்தல விருட்சங்களை காயப்படுத்துறது தப்பு. அதை உதிர்ந்து விழுவக்கூடிய பட்டைகளை எடுத்து வந்து தண்ணியில் போட்டுருங்க. ஒரு சொம்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஓம் நமசிவாயங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இல்லையா, ஓம் வாக்வாதினியை நம அப்படின்னு சரஸ்வதி மந்திரத்தை சொல்லுங்கள். ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சொல்லுங்கள். அதை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அந்த அந்த சொம்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு 108 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் முழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வாங்க. இது மாதிரி வந்து அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும், திருஷ்டி ஆகட்டும், அல்லது வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கிரக கோளாறுகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகி போயிடும். ரொம்ப பழமையான மரங்களுக்கும் அந்த தெய்வ ஆலயங்களோடு இருக்கக்கூடிய மரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. வாக்குப்பலி சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும். அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட வேலைகளை அதை செஞ்சு கொடுக்கும். அதை செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக வாக்குப்பலிதம் சூப்பராக உண்டாகும்.